السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن تبدوا الصدقات فنعما هي وإن تخفوها وتؤتوها الفقراء فهو خير لكم ويكفر عنكم من سيئاتكم والله بما تعملون خبير. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم قال فرض رسول الله صلى الله عليه وسلم الصدقة الفطر أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து போலும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதத்தினுடைய 4வது ஜும்ஆவிலே, இறுதி ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளிலே அவனை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொடுக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநேகமாய் அடுத்த வாரம் பெருநாளன்று, ஜுமாவினுடைய நாளன்று பெருநாளாக இருக்கலாம், அல்லது சனிக்கிழமை பெருநாளாக இருக்கலாம்.
இந்த நோன்பு என்பது நமக்கு நிறைய செய்திகளை, நிறைய நன்மைகளை சொல்லித் தருகின்ற ஒரு முக்கியமான அமலாக நாம் பார்க்கின்றோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், நோன்பினுடைய பெருநாளும் நாம் நோக்குகின்ற நோன்புகளும் நமக்கு சொல்லித் தருகின்ற அமல் ரீதியான விஷயத்தை கடந்து நமக்கு முக்கியமாக அது சொல்லித் தருகின்ற செய்தி, ஒவ்வொரு மனிதனுடைய பசிகளையும் ஏழை எளியவர்களினுடைய கஷ்டத்தையும் ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தத்துவத்தை, மாபெரும் மனிதனை எப்படி மதிக்க வேண்டும் என்கின்ற செய்திகளை எல்லாம் இந்த நோன்பு என்பது நமக்கு கற்றுத்தருகின்றது. அந்த அடிப்படையிலே தான் நாம் நோன்பு நோக்குகின்ற பொழுது, அல்லாஹ்விற்கு நாம் நோன்பு நோக்குகின்றோம் என்றாலும் கூட பசியாக இருப்பவனுடைய நிலைகளையும் நாம் உணர வேண்டும். பசியாக இருப்பவனுக்கு நம்மால் முடிந்த சதகாக்களை, தர்மங்களை அவனுக்கு செய்ய வேண்டும். பசியோடு இருப்பவனுக்கு, கஷ்டத்தில் இருப்பவனுக்கு உதவ வேண்டும் என்கின்ற செய்திகளை இந்த ரமலான் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த ஜகாத்து கொடுப்பவர்களை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ரமலானிலே தான் அதிகமானவர்கள் ஜகாத்து கொடுப்பார்கள். காரணம், இந்த நோன்போடு இந்த மனிதத்தினுடைய அந்த உரிமைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நாம் உணர்கின்ற ஒரு மாதமாய் இது இருக்குகின்ற பொழுது, இந்த மாதத்தில் அந்த ஜக்காத்தினுடைய நன்மைகளை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதத்தில் நிறையவர்கள் ஜக்காத்து போன்ற தர்மங்களை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அதே நிலையிலே பெருமானாரும் இந்த நோன்பை முடிக்கின்ற பொழுது, அந்த பெருநாள் அன்று ஒரு மனிதன் நோன்பு தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ர் என்னும் ஏழை தர்மத்தை பெருமானார் இந்த உம்மத்தின் மீது கடமையாக ஆக்கினார்கள் என்று சொன்னால், நாம் கொஞ்சம் இந்த ரமலானை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த ரமலான் நமக்கு நன்மைகளை எந்த அளவிற்கு கற்றுத்தருகின்றதோ, அதே போன்று ஏழை எளியவர்களுடைய கஷ்டத்தை நாம் உணர வேண்டும் என்கின்ற தத்துவத்தையும் இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருகின்றது. மிருகினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தர்மம் என்பது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது இந்த மார்க்கத்தினுடைய ஒரு அங்கமாய் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையில தொழுகையை குறித்து எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகின்றானோ, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் எங்குவெல்லாம் சொல்லுகின்றானோ, அதே எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் அடுத்த வசனத்திலோ அல்லது அடுத்த வார்த்தையிலோ அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அல்லது நீங்கள் ஜகாத்து கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான். அகீமு ஸலாத வ ஆத்து ஸகா. இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தொழுகையினுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுதும், அந்த தொழுகையினுடைய விஷயத்தோடு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தர்மம் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த அளவிற்கு தர்மத்தை முக்கிய பங்காக இந்த மார்க்கம் நமக்கு திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ நாம் நம்முடைய தர்மங்களை நாம் எளியவர்களுக்கு அதிகமாக எடுத்து கொடுக்க வேண்டும். இன்னும் நிறைய பேர்கள் சிந்திப்பது உண்டு, தர்மம் கொடுப்பதன் மூலமாக அது நமக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை குறைத்து விடுகின்றது என்பதாக எண்ணுபவர்களும் உண்டு. கொடுக்காமல் கஞ்சத்தனமாக இருப்பவர்களும் உண்டு. இப்படி பல சூழ்நிலைகளிலே கொடுக்காமல் ஒதுங்கியவர்களாகவே நிறைய பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த மார்க்கம் தர்மத்தினுடைய விஷயத்திலே மாத்திரம் இரண்டு விதமான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. நல்ல வசதி படைத்தவனாக இருந்தால், ஒரு மனிதன் அதிகமான வசதிகளை கொண்டவனாக இருந்தால், அவனின் மீது ஜக்காத் என்னும் தர்மம் கடமை. ஜக்காத் கண்டிப்பாக அவன் கொடுக்க வேண்டும். அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து 11 கிராம் நகையாக 11 கிராம் பொருளினுடைய அந்த அளவை மீறி அவனிடத்தில் நகைகள் இருக்குமானால்
ரொக்கங்களாக இந்த தொகை இதனுடைய தொகையை விட அதிகமாக அவனிடத்தில் இருக்குமானால், பொருளாதாரம் இருக்குமானால், அவன் புலங்காத பொருளாதாரம் அவனிடத்தில் இருக்குகின்ற பொழுது அவனின் மீது ஜக்காத் என்பது கடமையாக ஆகிவிடுகின்றது. அவன் ஒவ்வொரு வருடமும் அந்த தர்மத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஷரியத்தாக ஃபரதாக நமக்கு ஆக்குகின்றான். இது ஒரு தர்மம். ஒரு மனிதனால் பொருளாதாரத்தில் விரிவடையாதவர்களாய், பணக்காரர்களாக இல்லாதவர்களாய், செல்வந்தர்களாக இல்லாதவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களால் முடிந்த சாதாரண தர்மங்களை, தங்களால் முடிந்த ஒரு எளியவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ 10 ரூபாயோ நம்மளால் நம்முடைய சக்திக்கு எவ்வளவு தர முடியுமோ அது போன்ற தர்மங்களை கொடுப்பது நம்மின் மீது சுன்னத்தாக பெருமானார் ஆக்கியிருக்கின்றார்கள். இது மற்ற நாளுங்களை விட இந்த பெருநாளுடைய நாளன்று, இந்த ரமலானுடைய மாதத்திலன்று அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தர்மங்களை, இந்த சாதாரணமாக நாம் செய்கின்ற இந்த தர்மங்களை ஃபரலாக இந்த மாதத்திலே பெருமானார் ஆக்கியிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீதுகளிலே பார்க்கின்றோம். சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்னும் அந்த ஏழை தர்மத்தை, ஏழைகளுக்கு வாரி வழங்குகின்ற அந்த தர்மத்தை எங்களுக்கு ஃபரலாக ஆக்கினார்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் அறிவித்து தருகின்ற ஹதீதுகளை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். எந்த அளவிற்கு தர்மத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லும். பெருமானார் சொல்லுவார்கள், இன்ன ஸதக்கத துத்ஃபிஉ கலபர் ரப்பி வ தத்ஃபஉ மீதத்த ஸூரி. நிச்சயமாக சதக்காக்கள் என்பது, நீங்கள் செய்கின்ற சதக்காக்கள் என்பது அதனுடைய நன்மை எப்படி என்று சொன்னால், ரப்பினுடைய கோபத்தை அது அடைத்துவிடும். அல்லாஹ் ஏதாவது நம் மீது கோபமாக இருந்தால், நம்மின் மீது ஏதாவது சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் கொஞ்சம் தர்மம் கொடுத்து அதனை நாம் சரி செய்ய வேண்டும். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகின்ற செய்தி. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோதனை, கஷ்டம், வீட்டில் நம்முடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம், சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நம்மளால ஒரு சிந்தனைகள் கூட செய்ய முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்குகின்றது என்று சொன்னால், வழியில் அல்லது யாராவது நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை சின்ன தர்மமாக நாம் கொடுத்து ரப்பிடத்தில் கேட்கின்ற பொழுது அந்த சோதனை சரியாகும். காரணம், அந்த தர்மம் ரப்பினுடைய பொருத்தத்தை நமக்கு அள்ளி தந்துவிடும். ரப்பு நம் மீது இருக்குகின்ற கோபத்தை அது அணைத்துவிடும். அல்லாஹ் நம் மீது கருணை காட்டுவதற்கான வழிகளாய் அந்த தர்மம் வந்து நின்றுவிடும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகின்றது. அடுத்து பெருமானார் சொல்லுவார்கள், கெட்ட மரணங்கள், ஒருவன் மரணிக்குகின்ற பொழுது கெட்ட விதமாக மரணிப்பதை விட்டும் அந்த சதக்காக்கள் தடுத்துவிடும் என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர், ஒரு காக்கை ஒன்று கூடு கட்டி வைத்திருக்கும். அந்த கூட்டிலே முட்டையிட்டு கொண்டிருக்கும். இந்த வழியில் வருகின்ற ஒரு விவசாயியான ஒரு மனிதர் இந்த மரத்தில் ஏறுகின்ற பொழுது அந்த காக்கையினுடைய, குருவியினுடைய முட்டையை எடுத்து அவர் சென்று விடுவார். ஒவ்வொரு நாளும் இது முட்டையிடும். அந்த ஒவ்வொரு முட்டையும் இவர் எடுத்து சென்று விடுவார். கடைசியாக ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பறவை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களோடும் பேசுகின்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். மரங்களோடு பேசுவார்கள், விலங்கினங்களோடு பேசுவார்கள், உயிரினங்களோடு பேசுவார்கள், ஊர்வினங்களோடு பேசுவார்கள். இப்படி மனிதர்களோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான பொருட்களோடும் உயிரினங்களோடும் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பாக கொடுத்திருந்தான். அந்த குருவி வருகின்றது, காக்கை வருகின்றது, வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே முறையிடுகின்றது, இந்த மனிதர் வருகின்றார், என்னுடைய முட்டையை எடுத்து சென்று விடுகின்றார், நான் ஒவ்வொரு நாளும் முட்டையிடுகின்றேன், அவர் எடுத்து சென்று விடுகின்றார், அதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு தாருங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜின்னை நியமிப்பார்கள். அடுத்த முறை அவன் வந்து எடுத்தான் என்று சொன்னால் அவனை அடித்து மூத்தாக்கிவிடும், ஒரே வார்த்தை, அவனை அடிச்சிரு என்பதாக ஒரு ஜின்னை நியமிப்பார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவன் மறுமுறை வருவான். வருகின்ற பொழுது
ஒரு ஏழையை சந்திப்பான். அந்த ஏழை உணவிற்காக இவரிடத்தில் கேட்கின்ற பொழுது தன்னிடத்தில் இருந்த பாதி ரொட்டியை அவனுக்கு உணவாக தர்மம் செய்துவிட்டு வந்து விடுவார். வந்து அவர் முட்டையை எடுத்து சென்று விடுவார். ஜின் அவரை அடிக்க மறுநாள் அந்த காக்கை வரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இதே மாதிரி அவர் மறுபடியும் வந்து முட்டையை எடுத்து விட்டார், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கவில்லையே என்பதாக முறையிடுகின்ற பொழுது ஜின்னிடத்தில் கூப்பிட்டு எதற்காக அவரை நீ அடிக்கவில்லை என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த ஜின்னு சொல்லும், அவர் வருகின்ற வழியில் அவர் தர்மம் செய்தார், அந்த தர்மத்தின் காரணமாக அவரை நான் விட்டுவிட்டேன் என்பதாக அந்த ஜின்னு சொல்லும் என்பதாக நாம் குர்ஆனின் மூலமாக இந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மம் என்பது கெட்ட விதமான மரணங்களிலிருந்து பாதுகாக்கும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். ரப்பினுடைய பொருத்தத்தை தருகின்றது. அதே போன்று பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், உங்களுடைய செல்வங்கள் என்பதை நீங்கள் அள்ளி கொடுங்கள், அது உங்களுடைய செல்வத்தை குறைத்து விடாது, அந்த செல்வத்தை மேலும் மேலும் பெருக்கெடுக்கத்தான் செய்யுமே தவிர அது குறைத்து விடாது. எந்த அளவிற்கு அது பெருக்கெடுக்க செய்யும் என்று சொன்னால் இவ்வுலகிலும் மறுமையிலும் அதனுடைய நன்மைகள் பெரும் மலையை விட பெரும் பங்குகளாக, பெரும் மலையை விட அதிகமான பங்குகளாக உங்களிடத்திலே நன்மைகளாக, உங்களிடத்திலே பொருளாதாரமாக வந்து சேரும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை குறித்து சொல்லுவார். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப சதக்கா என்பது நம்முடைய பொருளாதாரத்தை குறைத்து விடாது என்று எந்த காலகட்டத்திலும் அது குறைத்து விடாது. அது நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக ஆக்கிவிடும். நம்முடைய மறுமையினுடைய நாளில நம்மளுக்கு பெரும் நன்மையினுடைய குவியலாக அல்லாஹ் அதனை கொண்டு வந்து தருவான். அருமைநாயகம் இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், நாளை மறுமையினுடைய நாளிலே மக்கள் நிழல் இல்லாமல் தவிக்குகின்றவர்களாய் மக்கள் இருப்பார்கள். இந்த மறுமை நாளில் வெயிலுடைய அந்த தாக்கம், அந்த ஜுவாலை தாங்க முடியாமல் மக்கள் தவிக்குகின்ற, நிழல் இல்லாமல் தவிக்குகின்ற அந்த நேரம் பெருமானார் ஒரு 7 நபர்களுக்கு அதிலே அல்லாஹ் அவனுடைய நிழலை கொண்டு, தன்னுடைய அரிசியினுடைய நிழலை கொண்டு அல்லாஹ் நிழலை அளிப்பான் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அந்த 7 நபர்களிலே ஒரு நபர் சதக்காவை தன்னுடைய வலது கரத்திற்கு, தன்னுடைய இடது கரத்திற்கு தெரியாமல் வலக்கரத்தால் சதக்கா செய்தவர், தெரியாமல் சதக்கா செய்தது, தன்னுடைய கைக்கு கூட தெரியாத அளவிற்கு மறைமுகமாக எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காக சதக்கா செய்தாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில அந்த நிழலை, அரிசியினுடைய நிழலை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக பெருமானார் சொல்லுவார். அந்த அளவிற்கு நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அதனுடைய நன்மைகள் பெரும் பங்குகளாக, அதனுடைய நன்மைகள் அதிகமானதாக நம்மிடத்திலே வந்து சேருகின்றது. அதனால்தான் இந்த பெருநாள் அன்று நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது, ஏழை எளியவனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் எப்படி பட்டினியாக கிடந்தோமோ அது போன்று அந்த சந்தோஷமான நாளில எந்த ஒரு மனிதரும் பட்டினியாக இருந்துவிடக்கூடாது. அனைவரும் சாப்பிட்டு உண்டு நல்ல உடைகளை உடுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை விளங்கும் வண்ணம் பெருமானார் இந்த ஸகாத்துல் ஃபித்ர் என்னும் ஸகாத்துல் ஃபித்ரை இந்த உம்மத்திற்கு கடமையாக ஆக்கினார்கள். அருமைநாயகம் இப்படி சொல்லுவார்கள் ஸகாத்துல் ஃபித்ரை குறித்து, பெருநாள் தர்மத்தை குறித்து பெருமானார் இப்படி சொல்லுவார்கள், சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் நீங்கள் அந்த ஸகாத்துடைய ஃபித்ரை கொடுத்து விடுங்கள். ஸகாத்துடைய ஃபித்ரை பெருநாள் தொழுதுட்டுலாம் கொடுக்கக்கூடாது. பெருநாள் தொழுதுட்டு நம்ம கொடுத்தோம்னா அது சாதாரண தர்மமாக ஆகிடும். சாதாரண மற்ற நாளில் இப்போ நம்ம எப்படி தர்மம் செய்கிறோமோ அது மாதிரி ஆயிடும். அப்போ எப்போ கொடுக்கணும்? பெருநாளுக்கு முன்னதாக. சில இமாம்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு, ஒரு ஏழை எளியவருக்கு நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய நிலைகளை கருத்தில் கொண்டு முன்னாடி அவருக்கு கொடுப்பது சிறந்தது. ஏன்னா அவருடைய பொருளாதாரத்தை அவர் என்ன செய்யலாம், வருகின்ற பணத்தை வைத்தோ பொருளாதாரத்தை வைத்தோ அவர் ஏதாவது தயாரிப்புகளுக்கு அவர் ஆளாகி கொண்டு இருப்பார். எனவே முன்னாடி கூட நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக மார்க்க அறிஞர்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் பெருநாளுடைய தர்மத்தை கொடுங்கள். காரணம் பெருமானார் சொல்லுவார்கள், அவர்கள் தேவைகளை விட்டும் தேவையற்றவர்களாக அவர்கள் ஆகுவதற்காக என்பதாக பெருமானார் சொன்னார். அவர்கள் தேவையற்றவர்களாக, பொருளாதாரத்தை தேடுபவர்களாக அந்த நாளிலே நாம் ஆக்கிவிடக்கூடாது.
ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் முடிந்த உணவு தர்மங்கள், நம்மளால் முடிந்த பண தர்மங்கள், இப்படி நம்மளால் எதுவெல்லாம் முடியுமோ அவைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது யாரின் மீது கடமை? ஜகாத் என்பது சாதாரணமாக மார்க்கம் சொல்லி தருகின்ற வசதி படைத்தவர்களுக்கான ஜகாத் என்பது யார் நல்ல நிசாபை அடைந்திருக்கின்றாரோ, பொருளாதாரத்தில் இந்த தங்கத்தினுடைய அளவு 11 பவுன் யார் வைத்திருக்கின்றாரோ அவருக்குத்தான் ஜக்காத்து கடமை. ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை என்று பெருமானார் சொல்லுவார்கள், யாரெல்லாம் நல்ல புத்தி சுவாதி உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, உயிரினங்களாக, பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளையிருக்கும் தகப்பன் கொடுக்க வேண்டும். ஆண் பெண் இருவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். யார் வீட்டுடைய தலைவரோ அவர் வீட்டில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் கணக்கிட்டு ஒவ்வொருவர்களுக்கும் அதனுடைய தொகை எவ்வளவு என்பதை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். சும்மா சாதாரணமாக என் பங்குலேருந்து ஒரு 100 ரூபா தரேன் அப்படி கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். என் வீட்டில் நான் ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டேன், இதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நான் மார்க்கம் அப்படி சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஆண் பெண் பெரியவர்கள் சிறியவர்கள் அடிமையானவர்கள் சுதந்திரமானவர்கள். நம்ம இடத்துல ஒரு அடிமை இருக்குகின்றார், அவர் முஸ்லீம், அவருக்கு நாம தான் உடை தருகின்றோம், உணவு தருகின்றோம், அவருக்கும் நாம கொடுக்கணும் ஜக்காத்துல் ஃபித்ர. இப்படி யாரெல்லாம் இருக்குகின்றார்களோ உங்களுடைய பிள்ளைகளாக, மனைவி மக்களாக, பெற்றோர்களாக, நம்மிடத்தில் வேலை செய்பவர்களாக, இப்படி யாரெல்லாம் இருக்குகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை பெருமானார் ஒரு சாவு பெரித்தமனம் கோதுமையினுடைய அளவை பெருமானார் கொடுத்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதாக ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். இப்போ ஒரு சாவினுடைய அளவு 1 கிலோ, இன்றைய காலகட்டத்தில் 1 கிலோ ஒரு மரக்கால் என்பதாக சொல்வார்கள். நம்மளுடைய இந்திய நிலையின்படி ஒரு மரக்காலினுடைய அளவு, அது தொகையாக பார்க்கின்ற பொழுது 100 ரூபாயை ஒவ்வொரு மாதத்திலேயும் நாம் பார்க்க 90 ரூபாய் வருகின்றது. 100ஆக நாம் கொடுத்து விட்டால் அது ரொம்ப ஏற்றமானதாக ஆகிவிடும். அந்த 100க்கு மேலே 90க்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுத்து விடலாம், அதுக்கு கீழே குறைந்து விடக்கூடாது. இதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். பொருளாதாரமாக வாங்கி கொடுக்கலாமா? அரிசியாகவோ, கோதுமையாகவோ, பேரித்தம்பழங்களாகவோ, பால் கட்டிகளாகவோ, கிஸ்மிஸ் பழங்களாகவோ இப்படி வாங்கி கொடுக்கலாமா? இது எல்லாம் பெருமானார் கொடுத்தார்கள். அப்ப இது போன்ற பொருட்களாக அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதும் கூடும். அவர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு பணமாகவும் கொடுக்கலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். இப்போ ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது 100 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படுகின்றது. 1 கிலோ அளவிற்கு ஒரு மரக்கால் அளவிற்கு பொருட்களை கோதுமையாக வாங்கி கொடுப்பது நம்மின் மீது கடமையாக இருக்குகின்றது என்பதை பெருமானார் நமக்கு சொல்லித் தருகின்றார். மிருகினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற அந்த தர்மங்களை நாம் முழுமையாக கொடுத்து நரகத்திலிருந்து நாம் முழு பாதுகாப்பை நாம் பெற்றவர்களாக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்களுக்கு இப்படி ஏவினார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் எங்களுடைய பெருநாள் தர்மத்தை நாங்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் கொடுத்து விடுவோம், நாங்கள் சீக்கிரமாக கொடுத்து விடுவோம், ஏழைகளுடைய நிலைகளை அறிந்து நாங்கள் அதிகமாக கொடுப்போம் என்பதாக சொல்லி தருகின்றார்கள். அந்த அளவிற்கு நாம் கொடுப்பவர்களுக்கு யாருக்கு கொடுக்கிறோமோ அவருக்கு அவருடைய நிலையை அறிந்து நம்மளால் முடிந்த அளவு, மார்க்கம் சொல்லுகின்ற இந்த அளவை விட எவ்வளவு நம்மளால் முடியுமோ கொடுத்து நாம் உதவி செய்ய வேண்டும். அதே போன்ற ஒரு இஸ்லாமியருக்கு நாம் கொடுக்கிறோம்னு சொன்னால் அவர் அந்த பெருநாள் அன்று புது துணி வாங்க முடியாத நிலையிலே கூட மக்கள் இன்று அளவும் இருக்குகின்றார்கள், நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்காக துணிகளையாவது நாம் எடுத்து கொடுத்து இப்படி தர்மத்தின் மூலமாக அவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய இந்த நோன்பு பெருநாள் என்பது, இந்த நோன்பு என்பது பரிபூர்ணமாக ஆகின்றது. நபிகள் இப்படி சொல்லுவார்கள், ஜக்காத்துல் ஃபித்ர் ஏன் என்பதாக சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது உங்களுடைய நோன்பிலே நீங்கள் செய்த வீணான காரியத்திற்கும் நீங்கள் செய்த பாவத்திற்குமான பரிகாரமாய் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அமைந்திருக்கின்றது. எனவே நீங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். தர்மங்கள் தாண்டி நாம் செய்கின்ற அந்த நோன்பு நாம் அல்லாஹ்விற்காக வைக்கின்றோம், அது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நம்ம எத்தனையோ பாவம் செய்கின்றோம், ஃபோன் பார்க்காம இருக்கிறது இல்லை, ஊர் சுத்தாமல் இருக்கிறது இல்லை, தொழுகாமல் இருக்கிறது, தொழுகிறோமா சரியான முறையில் கேள்விக்குறி, இப்படி 1000 விதமான பாவங்கள் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்ற ஒரு நிலையிலே தான் நாம் இருக்குகின்றோம்.
நோன்பு வைத்த நிலையிலே பாவங்கள் நம்மிடத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நோன்பிலே தக்வாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இது போன்ற செய்திகளிலே எல்லாம் நாம் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். அந்த நோன்பு என்பது நம்மிடத்திலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கேள்வி நமக்கு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ நம்முடைய நோன்பிலே ஏற்படுகின்ற வீணான காரியத்திற்கு பரிகாரமாக, பாவத்திற்கு பரிகாரமாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர், அந்த எளிய வரியலை ஏழை அந்த ஜக்காத்தினுடைய அந்த தர்மத்தை நாம் கொடுக்குகின்ற பொழுது அந்த நோன்பு பரிபூர்ணமாக ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக ஆகிவிடும் என்பதாக பெருமானார் சொல்லி தருகின்றார். இப்போ இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை முழுமையாக நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுக்கும் நாம் கணக்கிட்டு அதற்கான தொகையை கொடுக்க வேண்டும், அதற்கான பொருளாதாரத்தை நாம் கொடுத்து விட வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்குகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் தர்மத்தை குறித்து. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை அழைத்து அவர் முஜ்தஹிதாக இருப்பார், முஜாஹிதாக இருப்பார், அறப்போரிலே போர் செய்தவராக இருப்பார், போர் செய்து மரணித்தவராக இருப்பார். நீங்கள் இந்த முஜாஹிதினுடைய வாசலிலே சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அவரே அல்லாஹ் தஆலா அனுப்புவான். தொழுகையாளியை அல்லாஹ் அழைப்பான், தொழுகையாளிகளுடைய வாசலிலே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அதே போன்று நோன்பாளிகளை அல்லாஹ் அழைப்பான், ரய்யான் என்னும் வாசலின் வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அவருக்கு அல்லாஹ் சொல்லுவான். அதே போன்று சதக்கா கொடுத்தவர்கள் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக சதக்காக்களை கொடுத்து வந்தாரோ அவரை அல்லாஹ் அழைப்பான், நீங்கள் சதக்காவினுடைய வாசலின் வழியாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இத்தனை சிறப்பு சொன்னீங்க, தொழுகையாளி வாசலில், முஜாஹிதினுடைய வாசலில், சதக்கா செய்பவர்கள் சதக்காவினுடைய வாசலில், இப்படி ஒவ்வொருவரும் அவருடைய அந்த நன்மையினுடைய வாசலிலே செல்வார்கள். எந்த மனிதர் இந்த 4 வாசலிலும் செல்வார், அவரை குறித்து நீங்கள் சொல்லுங்களேன் என்பதாக, அவர் இந்த சபையில் இருக்குகின்றாரா என்று சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், யார் இந்த செயல்களை பரிபூர்ணமான முறையில் நல்ல முறையில் இந்த செயல்களை எல்லாம் செய்கின்றாரோ அவர்கள் அனைவரும் அந்தந்த வாசலிலே செல்லுவார்கள். அந்த வாசலிலே செல்பவர்களாக நீங்களும் இருக்குகின்றீர்கள் அபூபக்கரே என்பதாக பெருமானார் சுப செய்தி சொல்லுவார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் தொழுகின்ற தொழுகையினுடைய வாசலில் போயிடலாம், நோன்பு வைக்கிற நோன்பினுடைய வாசலில் போயிடலாம், ஜக்காத்து கொடுக்கின்ற பொழுது இந்த முழுமையான சிறப்பை நாம் அடைந்து விடுகின்றோம். இந்த 4 வாசலிலும் போகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அதிகமாக ஜக்காத்தை கொடுத்து தர்மங்கள் இப்ப நோன்பிலே மாத்திரம் அல்லாது மற்ற காலங்களிலேயும் நம்மளால் முடிந்த தர்மத்தை நல்ல முறையிலே செய்து இது போன்ற நற்பாக்கியங்களுக்கு ஆளானவர்களாக அடைந்து கொள்பவர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.